சோழர்களின் மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்கும் ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்திலிருந்து இந்தியா வந்த பிறகு அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று பேராசிரியர் மாரப்பன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் காணாமல் போன அன்பில் செப்பேடுகளை தேடும் பணியிலும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரைம் மினிஸ்டர் மோடி நெதர்லாந்து சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்கே நமக்கு 11ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டினுடைய சோழர் கால செப்பேடுகள் இருக்கு. மீண்டும் அதை இந்தியாவுக்கே திரும்ப கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அந்த காலகட்டத்துக்கு போயிடுச்சு, அதோடைய வரலாறுகள் என்ன, நெதர்லாந்து அரசுக்கு கூட முடிவு இல்லைன்னா கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 1500வது வருஷம் 1498 இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது பல நாடுகள் வராங்க. டச்சு, போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரான்ஸு, இவங்கெல்லாம் இந்தியாவை பிடிக்கணும், அவங்ககிட்ட வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில் டச்சுக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1658வது வருஷம் கிட்டத்தட்ட அந்த வருடத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை ஏற்கனவே போர்ச்சுகீசியர்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க. இலங்கையில் இருக்கிற அந்த டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தை 1658 பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 120 வருடம் மிகப்பெரிய அளவில் கோல வச்சு தமிழ்நாடுல மிகப்பெரிய வியாபாரம் செய்கிற அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1761வது வருஷம் வரலையும் 81வது வருஷம் வரலையும் அவங்க அந்த நாகப்பட்டினத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சி வச்சிருக்கும்போது அங்கே கிடைக்கிற கலைப்பொருட்களை எல்லாம் அவங்க எடுத்துட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துட்டு போன கலைப்பொருட்களில் ஒன்று தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்னு சொல்கிற ஒரு செப்பேடு. இந்த ஆனைமங்கலம் செப்பேடுன்றது என்ன அப்படின்னு சொன்னால் இது லெய்டன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கிருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டச்சுக்காரர்கள் அந்த இடத்துல அவங்க நாட்டில் போயிட்டு லெய்டன்ற இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு அவங்க பாதுகாப்பாக நம்மளுடைய இதை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆனைமலை செப்பேடுகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆனைமலை செப்பேட்டில் 2 மொழிகள் எழுதியிருக்காங்க. சமஸ்கிருதம், தமிழ் அப்படின்ற மொழிகளில் 2 மொழிகள் எழுதியிருக்காங்க. சமஸ்கிருத மொழியில் என்ன மாதிரியா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சோழர்களுடைய பாரம்பரியம், அந்த பரம்பரை எப்படி இருந்தது, அதே போல் புராண கதைகளை இணைச்சி அந்த புராண கதைகளோடு சேர்த்து சோழ மன்னர்களினுடைய அந்த ஜீனியாலஜி பற்றி எழுதி வச்சிருக்காங்க. தமிழ் மொழியிலையும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த தமிழ் மொழியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அரசாட்சி முறை, அவங்களுடைய நிலவரி, அதே போல் அவங்களுடைய நிர்வாக முறை, அந்த பண்பாட்டு கூறுகள், இதை எல்லாத்தையும் தமிழ் மொழியில் சொல்லி வச்சிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கிற இந்த லெய்டன் செப்பேடுகளை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு மேலே அவங்க வச்சிட்ருக்காங்க. அங்கே வச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டியில் பாதுகாக்கிறாங்க. இங்கிருந்து யார் போனாலும் சரி அந்த இடத்துல ரொம்ப பாதுகாப்பாக அந்த பல்கலைக்கழகத்தில் வச்சிட்ருக்காங்க. அதை எடுத்து பர்மிஷனோட எடுத்து வெளியே காட்டிட்டு திருப்பி ரொம்ப அற்புதமாக அவங்க வச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ 2019வது வருடம் நெதர்லாந்து அரசாங்கம் ஒரு முடிவை எடுக்குது. அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நாங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட கலைப்பொருட்களை நாங்கள் திருப்பி கொடுக்குறோம், எல்லா நாடுகளும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை அறிந்த நம்ம தமிழ்நாடு அரசு 2023வது வருஷம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு செப்பேடுகள், லெய்டன் செப்பேடுகள் அங்கே இருக்குது, அன்பில் செப்பேடுகள் இங்கே சோழர்கள் காலத்துடைய செப்பேடுகள் 2 செப்பேடுகள் முக்கியமானது. ஒன்று அன்பில் செப்பேடுகள், இன்னொன்று ஆனைமலை செப்பேடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனைமலை செப்பேடை விட அன்பில் செப்பேடுகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சோழர்களுடைய வரலாற்றை மிக அருமையாக கூறக்கூடிய ஒரு செப்பேடு. அந்த அன்பில் செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய முழுமையான அந்த வம்சாவளியை குறிப்பிடுகின்ற செப்பேடுகளாக இருக்குது. அதை பற்றிய இந்திய கல்வெட்டுக்கள் பற்றிய புத்தகங்களில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற இந்திய தொல்லியல் துறை, தொல்பொருள் துறையில் அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்பில் செப்பேடுகள் இன்றைக்கு இந்தியாவிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை தொல்லியல் துறை தன்னுடைய கல்வெட்டு புத்தகங்களில் பதிப்பித்து இருந்தாலும் அந்த அன்பில் செப்பேடுகள் இந்தியாவிலிருந்து எங்கே இருக்குதுன்னே தெரியல. இப்போது ஆனைமலை செப்பேடுகள் அங்கே இருக்கிறதுனால 2019வது வருஷம் கலைப்பொருட்களை மீட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க இந்திய அரசாங்கம் 2023வது வருஷம் தமிழ்நாடு அரசாங்கம் அப்போ இருந்த அமைச்சர்
தொழில் துறை அமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து லெட்டர் எழுதி அவங்க வந்து கேட்டாங்க. அந்த அடிப்படையில் வந்து 2023 இருந்து அந்த அவங்கள கேட்டுக்கிட்டு இப்போ போகும்போது அந்த ஆனைமலை செப்பேடுகளை வந்து நமக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. அந்த ஆனைமலை செப்பேடுகளில் வேறு சில செய்திகளும் வந்து இருக்கு. என்ன செய்திகள் அப்படின்னு சொன்னா, சோழர்கள் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்தார்கள், நாடுகளை வென்றார்கள் அப்படின்ற செய்திகள் எல்லாம் வந்து அந்த செப்பேடுகளில் வந்து இருக்கிறதுனால ஒரு வரலாற்றில் வந்து நிறைய செய்திகளை குறிப்பிடுகின்ற ஒரு விஷயமாக வந்து இந்த செப்பேடுகள் மூலமாக அறியலாம். இதுல இன்னொரு விஷயமும் எங்களுக்கு வரலாற்று ஆசிரியர்களுக்கு சில சந்தேகங்களும் சில விஷயங்களும் ஏற்படுது. ஏன்னா இப்போ இந்த ஆனைமலை செப்பேடுகள் அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க, இங்க வந்து ஒரு பெரிய விழா கொண்டாடுவாங்க, அதை வந்து வைப்பாங்க. ஆனா அமெரிக்காவிலிருந்து 656 கலைப்பொருட்கள் ஆன்டிகுட்டிஸ் வந்து ஏற்கனவே மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை கடத்திட்டு போனவங்க மேல எந்த நடவடிக்கையும் வந்து இதுவரையும் எடுக்கல. அதே போல அங்க மீட்டுட்டு எடுத்துட்டு வந்ததையும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. டெல்லியில வந்து அதை காட்சிப்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 50 லட்சம் கலைப்பொருட்கள் வந்து இருக்கு. இப்போ வெளிநாடுகள்லாம் வந்து ஆனைமலை செப்பேடுகள் இருக்குதுன்னா அதை எடுத்து போய் காட்சிப்படுத்தி அதை வந்து பணம் வசூல் பண்ணி அதை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. அமெரிக்காவிலேருந்து மீட்னு வந்து 656 கலைப்பொருட்களையும் வந்து குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இங்க காட்சிப்படுத்துதலும் வந்து இல்லாம தான் வந்து இருக்கு. இந்த சூழ்நிலையில் 50 லட்சம் கலைப்பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. அதையும் வந்து குப்பை தொட்டி மாதிரி தான் வந்து குப்பை தான் போட்டு வச்சிருக்காங்க, குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்ப எடுத்துட்டு வந்து ஒரு விழாவை கொண்டாடிட்டு அதை வந்து எங்கேயோ ஒரு மூலையில போட்டு வச்சிருவாங்களோ. ஏன்னா அன்பில்ல வந்து கிடைச்ச செப்பேடுகள் வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த செப்பேடுகள். ஆனைமலையோட ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து இந்த அன்பில் செப்பேடுகள். அதே இந்திய தொல்பொருள்துறை தான் வந்து அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எடுத்து பதிவிச்சிருக்காங்க. அப்படி பதிப்பிச்சிருக்கும் போது அந்த செப்பேடுகளை இன்றைக்கு காணோம். தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் காணும். அப்போ அதனுடைய இதை பற்றிய ஒரு தேடல் வந்து இல்லை. ஒருவேளை இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்து இந்த ஆனைமலை செப்பேடுகளை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இதுவும் காணாமல் போய்விடுமோ என்ற பயம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இது எதை மறைப்பதற்காக இது வந்து எடுத்துட்டு வந்து பண்றாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா அங்க இருக்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பலர் அந்த இடத்துல போய் பாதுகாப்பா பார்த்தாங்க. அதை வந்து அந்த கண்ணால பார்த்தாங்க. அதே போல வந்து அதை பற்றிய செய்திகளை எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு நம்பிக்கையோட வந்து இருந்தாங்க. இப்போ டெல்லியில் எட்டு வந்து போட்டு அதை மறைச்சிட்டு அன்பில் செப்பேடுகள் மாதிரி மறைஞ்சி போச்சுன்னா இப்போ நமக்கு இருக்கின்ற ஒரு ஆதாரமும் சோழர்களை பற்றிய இன்னொரு ஆதாரமும் ஏற்கனவே அன்பில் ஆதாரம் காணாமல் போய்விட்டது, இன்னொரு ஆதாரமும் காணாமல் போய்விடுமோ என்ற அச்சம் வந்து எங்களுக்கு வந்து இருக்கு. அதனால இந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டு வந்து இதை மிக மிக பாதுகாப்பாக வைப்பது மட்டுமில்லாம அன்பில் செப்பேடுகளையும் தேடுகின்ற பணியை வந்து இந்திய அரசாங்கம் தேட வேண்டும். ஏன்னா ஆனைமலையை விட அன்பில் செப்பேடுகள் வந்து மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த செப்பேடுகளாக வந்து இருக்குது. தமிழ்நாடு அரசு உடனடியாக என்ன கவனத்தில் எடுத்துக்கணும்? இல்ல, இது இந்திய தொல்பொருள் துறை தான் வந்து கொண்டு வராங்க. இந்திய தொல்பொருள் துறையை வந்து கொண்டு வந்தாக்க அவங்க ஹெட் ஆபீஸ்ல கொண்டு வர்ற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 656 கலைப்பொருட்களையும் எடுத்துட்டு வந்து டெல்லியில தான் போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு எங்க போட்டு வச்சிருக்காங்க, எப்படி போட்டு வச்சிருக்காங்க, அதனை எந்த பில்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க, அந்த பில்டிங் வந்து ஒரு பில்டிங்கை வந்து இது பண்ணி என்னது சுத்தமா டெமாலிஷ் பண்ணி அந்த கலைப்பொருட்கள்லாம் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துல வந்து பண்ணாங்க. அப்பெல்லாம் எது இருக்குது எது இல்லைன்னே வந்து தெரியல, டெல்லியில் வந்து வச்சுட்டாங்கன்னா. இதே போல ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடி இந்த நமக்கென்று இருக்கின்ற இந்த ஆதாரமும் காணாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து இருக்கு. தொல்பொருள் துறைன்றது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து இருக்கு. அப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதை கேட்கணும். ஆனா இந்திய தொல்பொருள் துறை வந்து இதை கொடுப்பாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா வந்து இருக்கு. அப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்து இங்க பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அன்பிலினுடைய செப்பேடுகளையும் தேட வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய வரலாற்று ஆய்வாளர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாகவும் கோரிக்கையாகவும் வந்து வைக்கிறோம். நாங்க தமிழ்நாட்டுடைய கலைப்பொருளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கா, இல்ல ஒட்டுமொத்த மாநிலத்தை? இல்ல, இந்திய கலைப்பொருட்களையவே வந்து பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வந்து இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 லட்சம் கலைப்பொருட்கள் வந்து இருக்கு. 50 லட்சம் கலைப்பொருட்கள் இருக்கு. வெளிநாட்டிலிருந்து 656 கலைப்பொருள், குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து மட்டும் 656 கலைப்பொருட்களை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு, என்ன இருக்கு, பாதுகாப்பே இல்லாமல் வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் இருக்கு. எங்க போச்சுன்னே அது வந்து தெரியல.
அது வந்து ஒரு பில்டிங்ல வச்சுட்டு இருந்தாங்க, அந்த பில்டிங்கை வந்து டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதை எடுத்துட்டு போய் வேற வச்சிருக்காங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, அதை வந்து வகைப்படுத்தணும் இல்லையா, அதை பாதுகாத்து வைக்கணும் இல்லையா, இல்லை காட்சிப்படுத்தி மக்களுக்கு காட்சிப்படுத்தணும் இல்லையா, அது போன்ற எந்த செயலும் வந்து அவங்க செய்யல. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இங்க இந்திய தொல்லியல் துறையில வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து பாத்தீங்கன்னா இங்க கன்னிமரா லைப்ரரிக்கு கீழே நிறைய காட்சிப்படுத்துதல் வந்து செஞ்சிருக்காங்க. அவங்க இன்னும் காட்சிப்படுத்தணும். இப்போ மற்ற கீழடி போன்ற இடங்கள், பொருணை போன்ற இடங்கள்ல கிடைச்ச கலைப்பொருட்களை எல்லாம் அங்கங்க காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்திய தொல்லியல் துறை இதை வந்து என்ன செய்ய போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இங்க இருக்கு. ஆனா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் இதை கேட்கணும். அப்படி இல்லாட்டி அது பொதுமக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நாங்கள் எல்லாருமே வந்து என்ன செய்வோம்னு சொன்னா பொதுமக்களை நாடி தான் நாங்கள் வந்து போவோம். நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்ற நிலைக்கு தான் நாங்கள் இனிமேல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஆகும். ஆனைமலை எடுத்துட்டு வந்து டெல்லியில ஒரு குப்பையில போட்டு வச்சுட்டு இருக்கிறத விட எங்களுடைய வரலாற்று ஆவணம் எங்களுக்கு கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்ற நாங்கள் பொதுமக்களை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இனிமேல் வரும். இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த செப்பேடுகளுடைய தகவல் வந்து எந்த மன்னர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அப்படி வருது, என்ன தகவல்? இது வந்து சோழ மன்னர்கள் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்ற 2 மன்னர்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1006வது வருஷத்திலிருந்து 1014வது வருஷம் வரலையும் இந்த செப்பேடுகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கிலோ எடையை வந்து இருக்குது இந்த செப்பேடுகள். அது மட்டும் இல்லாமல் 80க்கும் மேற்பட்ட அந்த பிளேட் வந்து இருக்கு. அதே போல சோழர்களுடைய லட்சினை வந்து அதில் வந்து பொதிச்சு வச்சிருக்காங்க. சோழர்களுடைய லட்சினை பொதிச்சு வச்ச அந்த இது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு இதுவா வந்து இருக்கு. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, பக்கத்துல நாகப்பட்டினத்தில் இருக்கிற சூடாமணி விகாரம் அப்படின்ற ஒரு புத்த மதத்தை சார்ந்த ஒரு விகாரம் வந்து இருந்தது. அந்த சூடாமணி விகாரத்துல வந்து தங்குறவங்களுக்கு, அங்க படிக்கிறவங்களுக்கு, அந்த புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ லேண்ட் வந்து கிராண்ட் கொடுக்குறோம், அதே போல அவங்களுக்கு செலவுகளுக்கான பணம் வந்து எவ்வளோ கொடுக்குறோம், அந்த காலத்தில் என்னென்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து அதில் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா புத்த மதத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த கிராண்ட ஒரு இந்து மதத்தை சார்ந்த கோயிலில் இருக்கிற இதில் வந்து எழுதி வச்சிருக்காங்க. இப்படின்ற செய்திகள் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளா வந்து அங்க வந்து இருக்கு. அதே போல வந்து ராஜேந்திரன் காலகட்டத்தில் தான் இது வந்து இந்த செப்பேடுகளை வந்து முழுமையாக வந்து தயாரிக்கப்பட்டு அது வந்து கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து அப்புறமா பின்னாடி டச்சுக்காரர்கள் வந்து அவங்க எடுத்துட்டு போன வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. ஓகே.